விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. பாமக மாவட்ட தலைவர்கள் அனைத்து நிலை பொறுப்பாளர்களோடு அன்புமணி ராமதாஸ் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்துகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கு. இன்னைக்கு நடக்கிற ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க, தற்போது வரை யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க, என்ன விவரம்? பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணிக்கும் இடையே கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இருந்து மோதல் தொடங்கியது. இந்த மோதல் வன்னியர் சங்கத்தின் இளைஞர் பெருவிழா நடைபெற்ற போது சித்திரை பெருவிழாவில் ஓரளவுக்கு முற்று பெற்றுவிடும், அனைத்து பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றும் அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அந்த பிரச்சனைக்கு கமா போட்டு தொடர்கரையாக தொடர்ந்து கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் கடந்த 16ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் 28ஆம் தேதி வரை தனித்தனியாக பாமகவில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அக்கட்சியில் உள்ள பல்வேறு அணி நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த சூழலில் தான் தற்போது திடீரென்று நேற்று மாலை பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் சோழிங்கநல்லூரில் தனியார் மண்டபத்தில் உள்ள ஆலோசனை கூட்டம் இருக்கிறார். அதாவது கட்சியில் உள்ள பல்வேறு பொறுப்புகளில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை நடத்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பாக இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டையை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கார்கள். அனைத்து மாவட்ட தலைவர்கள் ஏற்கனவே ராமதாஸ் கூட்டணி நடத்திய கூட்டத்தில் 216 மாவட்ட செயலர்கள் 16 பேர் மட்டும் வந்திருக்கார்கள். தற்போது இவர் கூட்டியிருக்க கூட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே பங்கேற்க சொல்லி தான் நம்மால் காண முடிகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த கூட்டத்தில் பிரச்சனை என்றால் ராமதாஸ் அவர்கள் கடந்த 28ஆம் தேதி சமூக ஊடக ஆலோசனை கூட்டத்தை நடத்திய போது அன்றைய தினம் அனைவருமே பார்த்தீங்கன்னா ராமதாஸ் பேச்சை உற்றுநோக்கி பார்க்கிறார்கள். ஏனென்றால் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் அன்புமணி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம், அதற்கான சூழலை ஏற்போம், சபதம் எடுப்போம் என்று அனைவரும் பேசியிருந்த நிலையில் தான் அன்றைய தினம் ராமதாஸ் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த பேச்சுக்கு மறுநாள் அடுத்த நாளே பல்வேறு விமர்சனங்கள் ராமதாஸ் முன்வைத்தார். இதற்கு என்ன காரணம்? ஓர் இரவில் ராமதாஸ் மனசை மாற்றியது யார்? அதை அவர் அன்றைய தினம் எல்லாமே வாசித்தான் காட்டினார். அதை எழுதி கொடுத்தது யார் என்ற கேள்விதான் தற்போது எழுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கேள்விக்கான விடைகள் இங்கு பல்வேறு நிகழ்வு நாம் பேசும்போது, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ராமதாஸ் விரும்பினார். ஆனால் பிஜேபியுடன் அன்புமணி எடுத்த முடிவு தவறானது அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்றால், எடப்பாடி விமர்சனம் செய்ததுதான் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் வேடாந்தங்கள் பறவை போல தண்ணீர் இருந்தால் எப்போதுமே அவங்க கூட்டணிக்கு வரவில்லை என்ற போய்விடுவார்கள் என்று எடப்பாடி விமர்சித்தார். அதே போன்று காங்கிரஸ் மற்றும் விசிக தான் அழைப்பு கொடுத்தாரே தவிர பாமகவுக்கு வெளிப்படையாக அழைப்பு கொடுக்கவில்லை. எனவே அதிமுகவுக்கு பாடம் புகட்டவே காரணத்துக்காக தான் அன்றைய தினம் எடுத்த உடனே பிஜேபியுடன் அன்புமணிக்கு கூட்டணிக்கு எடுத்தார். நம் இல்லாவிட்டால் அதிமுக தோற்கும் நிலை உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டவே அன்றைய தினம் அவர் முடிவெடுத்தார் என்று கூறப்படுகிறது கட்சி நிர்வாகிகள் கூறுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் கட்சியின் பலம் யாரிடம் இருக்கிறது, தந்தையிடமா மகனிடமா அப்படின்ற ஒரு பார்வையில் பார்த்தான் தற்போது இந்த கூட்டத்திலாம் பார்க்க முடியுது. ஏற்கனவே ராமதாஸ் கூட்டிய பல்வேறு அணி நிர்வாகி கூட்டத்தில் பெரும்பாலும் கலந்து கொள்ளவில்லை. வன்னியர் சங்க நிர்வாகி கூட்டத்தில் மட்டும்தான் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். மற்ற பிற அணிகள் சேர்ந்த நிர்வாகிகள் யாரும் பங்கேற்க சூழ்நிலையில் தற்போது இன்றைய தினம் முதல் நாள் கூட்டத்திலே 600க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அன்புமணி வந்தவுடன் இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து ஒரு ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக உறுப்பினர் சேர்க்கை, வாக்காளர் சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு ஆக்கப்பணிகள் குறித்து பேசப்படுகிறது. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இங்கு பேசும்போது ராமதாஸ் விமர்சித்து எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டார். மேலும் நேற்று அவர் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்க மாட்டார் என்ற ரீதியில் தான் தற்போது கட்சி மத்தியில் இருக்கிறது. இது குறித்து இங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகளிடம் என்ன கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு என்ன எதற்காக ஆலோசனை கூட்டம் சார் நடக்குது? இல்லை சார், ஜஸ்ட் எல்லாரையும் சந்திக்கிறார், அவ்வளோதான். என்ன காரணம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக சந்திக்கிறது தான், எப்பயுமே சந்திக்கிறது தான், வேற எதுவும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கட்சி அதாவது வழக்கமாக சந்திப்பதான் இன்றைய கூட்டம் நடக்கியிருக்க என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் ராமதாஸுக்கு எதிராகவோ அல்லது அவர் தந்தைக்கு எதிராகவோ யாரும் குறை சொல்லக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு கட்டுப்பாடு வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் நேற்றைய தினம் ராமதாஸ் பேசிய பேச்சுக்கு அவருக்கு பதிலளிக்கும் விதமாக ஏதாவது பேசுவார் என்ற எதிர்பார்ப்புடன் நிர்வாகிகள் பெரும்பாலும் பங்கேற்றிருக்கார்கள். பிரியதர்ஷினி,
கட்சியோட அனைத்து நிலை பொறுப்பாளர்களோடு இன்று தொடங்கி 3 நாட்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இன்னும் சற்று நேரத்தில் இன்றைய நாளுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. இன்னைக்கு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தந்தை மகனுக்கான விரிசல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போறதா பார்க்க முடியுது. இது குறித்த கட்சியினரோட கருத்து என்னவா இருக்கு, கட்சியை யார் வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு பெரும்பாலானோர் கட்சிக்குள்ளேயே விரும்புறாங்க. அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா முருகேசன்? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் அனைத்து தரப்பு நிர்ணயம் வந்து பெரியவர் ஐயா இல்லாமல் இந்த கட்சியை வழிநடத்த முடியாது. எனவே வந்து அனைவருமே வந்து நேற்றைய தினம் வந்து ராமதாஸ் சொல்றது மாதிரி வந்து தந்தையிடம் தோற்று போவது தவறில்லை என்ற கருத்தை முன்னிறுத்தி தான் பேச இருக்கிறார்கள். அதே போன்று வந்து அவர்களும் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது வந்து நிர்வாகிகள் மனநிலை இருக்கிறது. ஏனென்றால் வந்து அவர் வந்து ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி இல்லாதவர் என்று சுட்டிட்டால் ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மட்டும் 2014 ஆண்டு தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் 13 பேர் இருந்தபோது வந்து மிகவும் சிறப்பாக செயல்படிய ஒரு மத்திய அமைச்சர் வந்து என்றால் அது வந்து அன்புமணி ராமதாஸ் என்று ராமதாஸே பல்வேறு இடங்களில் புகழாரம் சுற்றி பேசியிருக்கார். சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் கூட 28ஆம் பேரவை கூட்டத்தில் கூட வரும் 2026ஆம் தேதி 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கவும் அதற்கான சூழலை ஏற்போம் என்று சமூக ஊடகத்தில் பதிவிட சொல்லியும் கூறியிருக்கார். இந்த சூழலில் தான் வந்து ஒரே நாள் இரவில் அவருக்கு எதிராக இந்த மனநிலையை மாற்றியது யார், எதை எழுதி கொடுத்தது யார் என்ற கோணத்தில் பல்வேறு கேள்வியுடன் இங்கு நிர்வாகிகள் வந்திருக்கார்கள். அதற்கான விடையும் தேடிதான் வந்திருக்க நிர்வாகிகள் கூறுகிறார்கள். எனவே அன்புமணி என்ன பேசுகிறார், இந்த 3 நாட்கள் வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து இன்றைய தினத்திலிருந்து 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நிர்வாகி சந்திக்கிறார். தொடர்ந்து அவரிடம் கலந்து ஆலோசனை பெற்று அவர் என்ன பேசப் போகிறார், என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் வந்து இந்த சூழ்நிலையில் தற்போது வந்து தைலாபுரத்தில் பாமகவின் கௌரவத்தில் கோகாமணி செயலை சந்திக்கிறார். உங்க கேள்விகளுக்கு நிறைய நீங்க கேள்வி கேட்கறீங்க, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கோம். உங்க மகனுக்கு பொறுப்பு கொடுக்கல அன்புமணி, அதாவது எந்த கேள்வி, நிறைய கேள்விகள் நீங்க கேட்கலாம், அவ்வளவு கேள்வி கேட்பீங்க உங்ககிட்ட இருக்குது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்க சொல்லவும் கூடாது. ஏன்னா எங்க கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல். இதை வெளியில் அப்படி இப்படி சொல்றது, எந்த கேள்வி கேட்டாலும் சரி அது சரியா இருக்காது. அதனால அதான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்றதுங்கிறது சரியா இருக்காது, சொல்லவும் கூடாது. அது நல்லதில்லை. எங்க கட்சிக்குள்ள இருக்கிறத எங்க வாயால சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, அது நல்லதும் இல்லை. அதான் இப்ப நீ சொல்றதெல்லாம் புரியுது, நிறைய கேள்விகள், எந்த கேள்விக்கும் பதில் சொல்றது மனசு கஷ்டமா இருக்குது, எதுவும் சொல்றதுங்கிறது நல்லதாகவும் இருக்காது. அதனாலதான் நீ பாருங்க பேசுவோம், நான் பேசுறேன், ஐயா பேசுறேன். கோகாமணி அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கூடிய மனநிலை நான் இல்லை என்ற கருத்தை. அதே போன்றுதான் தற்போது இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும், அதாவது அன்புமணி கூட்டியிருக்கூடிய இங்க கூட்டத்திற்கு வந்து அனைத்து நிர்வாகிகளும் வந்து தங்களால் எந்த ஒரு கருத்தையும் பதிவிட முடியாத, அதாவது ஊடகத்தின் மத்தியில் வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார்கள். இருப்பினும் வந்து ஊடகத்தில் அனுப்பிய பிறகு இங்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினம் ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சிற்கு பதிலளிக்கும் விதமாக பல்வேறு கருத்துக்கள், அதாவது அந்த ஏன் நிர்வாகத்தன்மை அற்றவர் அப்படின்ற குறிப்பிட்டார், இவர் எடுத்த முடிவுகளும் தவறானது அப்படின்ற குறிப்பிட்டதை எல்லாம் என்று சுட்டிக்காட்டி அவருக்கு பதிலளிக்கிறார்கள். ஒரு நாள் முன்னதாக வந்து அன்புமணியை வந்து முதலமைச்சராக்கும் என்று கூறியவர் மறுநாள் ஒரு இரவுக்கு பிறகு ஏன் மனம் மாறினார் அப்படின்ற கருத்துல முன்வைத்து பல்வேறு விளக்கங்கள் இங்கு கொடுப்பதற்காக நிர்வாகிகள் காத்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரியதர்ஷினி, நேற்று ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நிலையில் இன்று அனைத்து நிலை பொறுப்பாளர்களுடன் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நிர்வாகிகள் வர தொடங்கி நிற்கின்றனர். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.